ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் ஃப்ளேவர்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மசாலா தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் விட்டுட்டு பூண்டு 4 பழம் எடுத்துருக்கேன், இஞ்சி ஒரு அரை துண்டு எடுத்துருக்கேன், நல்லா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. 2 வெங்காயத்தை பெருசு பெருசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், நல்லா வதங்கட்டும். இது கூடயே 2 தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா வதங்கணும். சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வதக்கிறது நல்லா ஆறட்டும், ஆறினோடனே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ அதே கடாயில் லைட்டாக எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு நல்லா வெடித்து வந்தோடனே ஒரு கைப்பிடி வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க, பொடியாக நறுக்கின வெங்காயம். நம்ம இப்போ ஃபைன் பேஸ்ட் அரைச்சோம் இல்லைங்களா, வெங்காயம் தக்காளி இப்போ வதக்கிறதா அதை இது கூடயே ஆட் பண்ணி நல்லா கொதிக்கட்டும். சிம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க, இன்னும் அந்த பச்சை ஃப்ளேவர்ஸ்லாம் போகணும். நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு இப்போ மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். சாட் மசாலா வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, நான் சாட் மசாலா ஆட் பண்ணல. சென்னா மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா அந்த மசாலா ஃப்ளேவர்லாம் போகட்டும், அந்த பச்சை ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் போகிற அளவுக்கு வதக்குங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. நான் வந்து சென்னாவை ஓவர் நைட்டை சோக் பண்ணி வச்சுருந்தேன், அதை வேக வச்சு ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு 3 கரண்டி சென்னாவை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, நீங்கள் செக் பண்ணிவிட்டு எவ்வளோ தேவையோ அந்த அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருந்த சென்னாவை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா திக்கான சென்னா கிடைக்கும், அதுக்காக தான். இப்போ நல்லா கொதிச்சு வந்துச்சு, எண்ணெய்லாம் லைட்டாக பிரிஞ்சு வரும்போது இப்போ சென்னாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு வந்து எல்லாத்துக்குமே செட் ஆகும், தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு மெயினாக செட் ஆகும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம் நம்ம இதை. நல்லா கொதிச்சு லாஸ்ட்டாக நல்லா திக்காக வரும்போது கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.